யாரையா பின்னாடி வர்றது? நாங்கள் ஆட்டு வியாபாரியா. ஆட்டு வியாபாரம் முன்னாடி வேணுதுண்ணா, பின்னாடி வரீங்க. ஐயா நாங்கள் புதுசுங்கய்யா. புது வியாபாரனால பிடிச்சி போட ஆரம்பிச்சிங்களோ? நீங்கள் நடந்து வரத சத்தத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஐயா. எனக்கு கண்ணு தெரியாதுயா. ஐயா தம்பி இருக்காங்களா ஐயா, ஆடு வாங்கலான்னு வந்தோம். ஆடு வேணுமா? ஆடு வேணுமா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, உங்களுக்கு பார்வை தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. தம்பினா கொஞ்சம் நல்ல குட்டியாக பார்த்து கொடுப்பாருல, அதான். நானும் தடையை பார்த்து தரமான குட்டியை கொடுப்பேன்யா. பரவாயில்லைங்க ஐயா, அவர் வந்ததுக்கு அப்புறமே நாங்கள் வாங்கிக்கிறோம். தம்பி எப்பங்கய்யா வரும்? 2-3 நாள் ஆகும்யா. அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வரோங்க ஐயா. சரியா, போயிட்டு வரேங்கய்யா. வரும்போது தான் பின்வாசல் இருந்தீங்க, போகும்போது தான் மின்வாசலி போங்கய்யா. வர்றேங்க. என்னையா அந்த கிழமை அவன் எங்கே போனான்னு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இப்படிலாம் கேட்டால் உண்மை வராது சார். இந்த கிழவனை தூக்கி உள்ளே வச்சோம்னா தாயாட தேடி வர குட்டியாடு மாதிரி தன்னால் வருவான் சார். மாமா என்ன மாமா கேட்டாங்க? நீ சொன்ன மாதிரி தான் சீமானை எங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன மாமா சொன்னீங்க? நீ சொன்ன மாதிரி தான் சீமா வெளியூர் போயிருக்கான்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். நீங்க தான் எதையுமே கரெக்டா பேசுவீங்களே. என் மகனுக்கு ஒரு போன போறேன். ஏன் மாமா? இல்ல, இது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் ஒரு போலீஸ் கூட வந்தது கிடையாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அது தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. சரி மாமா, நான் மாமாக்கு ஃபோன் போட்டு சொல்றேன். 2 டீ சொல்ப்பா. தம்பி 2 டீ. யோ 4 டீ போடியா. டீ நான் கேட்டா அவங்ககிட்ட கொடுத்துனுக்குறா. அவங்க தானே முதல்ல டீ சொன்னாங்க. அடிங். ஏய் ஏய் சீமான்
வேணாம் சீனு. ஏய் போங்கடா போங்கடா, போ போ. இங்க பார்த்தேன் வளர்ந்துருவேன். என்ன சீமான் இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்லை சார், சும்மா தான். ஏன் சீமான் ஒரே யோசனையாகவே இருக்கீங்க? நாம் வந்த வேலையை பார்க்கணும் சீமான். அகையா ஃபோன் பண்ணிச்சு சார். இல்லை சார், அந்த கொலை வழக்கு. ஓ, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அது விஷயமா உங்கள் ஊர் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன். நீ கவலையே படாத. சரி சார். நம்ம இப்போ ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு வந்துடலாம். எப்பா ஐயா இருக்காப்லையா? இருக்காருயா. அவரை வர சொல்லுங்க, ஒரு தகவல் சொல்லணும். ஆனால் நாளைக்கு தான் பழைய மிக்சிலே அரைக்கிறது. ஒரு வாங்கி தரேன், வாங்கி கொடுங்க. வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல. ஐயா போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்களா எதுக்கு வந்திருக்காங்க? இந்த ஊர் பொது தேர்தல் வருதுல, அதை பற்றி பேச வந்திருப்பாங்க. என்ன அதுன்னு பேசிட்டு வா. மிக்சி என்னம்மா ஆச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆமாரங்கா. என்னப்பா? ஐயா வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? உங்க பையன் ஆதவனா இன்ஸ்பெக்டர் ஐயா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக சொன்னாங்க. ஆதவனையா? எதுக்கா இருக்கும்? எதுக்கு தெரியலையா, ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னாங்க. சரி போங்க, வர சொல்கிறேன். சரிங்க ஐயா. சரிங்கய்யா, வரேன். என்னவா இருக்கும்? நானா கத்துக்கிட்டேன் இந்த ஊரை சுத்தி, தானா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகம் பத்தி. அம்மாவை நேருல பார்த்ததில்ல, ஆண்டவன் அருள அறிஞ்சதில்ல, ஆனாலும் நான் பார்த்திருக்கேன் அம்மா முகத்த நிழல் படத்துல. உண்டு என்ன பார்க்க, சொந்த பந்தம் உண்டு என்ன காக்க, அப்பா மட்டும் உண்டு தட்டி கேட்க, உண்மை உழைப்பு நேர்மை கூட இருக்க. சீமான், 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 என்ன தனியா உட்காந்து? மனசு சரியில்லை சார், அதான் பாட்டு பாடினேன். மனசு சரியில்லாமலே இப்படி பாடுறியே, மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி பாடுவ? சரி விடு, கவலைப்படாத, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. வா வெளில போய்ட்டு வரலாம்.